அரவிந்த், என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு வர சொன்ன? அண்ணா கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணா. அங்க பாருங்க. யார் அது? I'm sorry, Ashni. பிரபுவா? ஏய், இவனை தானே தேடிட்டு இருந்தேன். இவனா? கொஞ்சம் பொறுமையாடுறா. அண்ணா இப்ப நீங்க அடிச்சாலும் அவனுக்கு வலிக்காதுண்ணா. இவன் முன்ன பின்ன குடிச்சது இல்ல போல. பர்சனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கண்டபடி குடிச்சிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கானா. அவனால தாங்க முடியலண்ணா. எவ்வளவு குடிச்சானே தெரியல. விட்டா செத்துருவான் போல இருக்குண்ணா. ஏமாத்தலாம் போல சிறு. அவன் ஒரே வச்சுதையா. நான் வருஷக்கு உண்மையா இருந்தேன். எங்க அப்பா எங்க வாழ்க்கைய நாசம் பண்ணது இல்லாம இப்ப அவனால எல்லாமே கேட்டு போச்சு. சிபி, என் வர்ஷினி இப்ப எப்படி இருக்கா சிபி? சொல்லு சிபி, அவன் நல்லா இருக்கான்னு சொல்லு சிபி. வர்ஷினி நல்லா இருக்கா? என்னடா டிராமா பண்றியா? இப்ப எல்லாம் நீ குடிச்சிட்டு நடிச்சா நீ நல்லவன நான் நம்பிடுவேனா? என் தங்கச்சிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்துச்சு உனக்கு கொன்றுப்பேன்டா. கொல்லு சிபி, நான் அதுக்கு எல்லாத்துக்கும் தகுதியானவன் தான். என்ன அடிச்சு கொல்லு சிபி, எனக்கு ஏதாவது தண்டனை கொடு சிபி. ஆனா கடைசியில என் வர்ஷினி நல்லா இருக்கணும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடு சிபி. வர்ஷினி நல்லா இருக்கணும் பழைச்சிட்டால. கையில ஒரு நிமிஷம் கையறா. அடிங்க சிபி, அடிங்க அடிங்க சிபி, அடிங்க சிபி, அடிங்க சிபி. என்னால ஒரு நல்ல லவ்வரா இருக்க முடியல. என்னால வருஷம் விட போயிட்டால. சிபி, எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா ப்ளீஸ் சிபி, ப்ளீஸ் சிபி, ஹெல்ப். பக்கத்துல இருக்கிற கடையில சரக்கு கிடைக்கும். சின்னதான் ஒரு பாட்டில் வாங்கி ஏழை விஷத்தை கலந்து கொடுத்துருங்க. சேர்த்து போயிடுறேன் சிபி, சேர்த்து போயிடுறேன் சிபி, சேர்த்து போயிடுறேன் சிபி, ப்ளீஸ் சிபி. இருந்தா திரும்ப திரும்ப வர்ஷினி என்னை பத்தியே பேசிட்டே இருப்பா. அவர் தப்பான முடிவு எடுப்பா. நான் போயிடுறேன் சிபி, நான் மொத்தமா போயிடுறேன் சிபி. மச்சான் என்ன இப்படி அழுகுறான் சிபி? அவர் ரொம்ப நல்லவருப்பா. அவரை என்ன மறக்க முடியாம தவிச்சிட்டு இருப்பாருப்பா. நீங்க யாருமே என்ன புரிஞ்சுக்கலன்னா எப்படிப்பா? சத்தியமா சொல்றேன்ப்பா, விருப்பம் இல்லாம நீங்க வேற யாருக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சாலும் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். நான் செத்துருவேன்ப்பா. இன்னொரு தடவை அப்படி சொல்லாதம்மா. அது தாங்கிக்கிற தம்பு எனக்கு இல்லம்மா. நீ போய் ஜனமா கிட்ட பேசுப்பா. எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க சொல்லுப்பா பிளீஸ்பா. அடிக்கடி என்கிட்ட கேப்பல்ல, உனக்கு என்ன வேணும்? நீ என்ன கேட்டாலும் அப்பா செய்வேன்னு சொன்னல்ல. எனக்கு நீ எதுவுமே செய்ய தேவையில்லப்பா. என்னையும் பிரபுவையும் சேர்த்து வைங்க. எனக்கு அது மட்டும் போதும்பா. நான் வேற எதுவுமே கேட்க மாட்டேன்பா. ப்ளீஸ் பா. அவளோட மட்டும் போகாது,
அவளை நினைச்சு மொத்த குடும்பமும் செத்து செத்து பொழைக்கணும் தினம் தினம். அட இந்த காலத்து பிள்ளைங்க காதல் கத்திரிக்காய் இதெல்லாம் பண்றது சகஜமான விஷயம்தான். அதுக்காக எவ்வளவு மோசமானவனா இருந்தாலும் அவனை கட்டி வச்சிட முடியுமா? அட நாம தான் நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லது கெட்டதை எடுத்து சொல்லி நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். என்னங்க, எனக்குமே சில நேரம் அவளோட அழுகையும் கண்ணீரையும் பார்த்து கட்டி வச்சிடலாமான்னு தான் தோணுது. ஆனா அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆபத்தை யோசிச்சு பார்த்தா வேணான்னு தோணுது. நம்ம பொண்ண ஏதாவது சொல்லி அவளை மாத்திரலாங்க. மீனா, எனக்கு மட்டும் அந்த குடும்பத்தோட சம்பந்தம் பண்ணு ஆசையா? நீ நினைக்கிற மாதிரி இல்ல நம்ம பொண்ணு. இன்னும் எத்தனை நாள் ஆனாலும் வர்ஷினி தன்னோட மனசை மாத்திக்க மாட்டா. பிரபுவை அவளுக்கு கட்டி வைக்கலன்னா நம்ம பொண்ண நம்ம இறக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஏங்க, என்னங்க, என்ன பேச்சு இதெல்லாம்? இனிமே இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. நான் நம்ம பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன். அவ பக்கத்திலே உட்கார்ந்துருக்கேன். அவ மனசு புரிஞ்சதுல இருந்து நான் சொல்றேன், நம்மளால அவளை ஜெயிக்க முடியாது. மாமா ப்ளீஸ், இந்த விஷயத்துல நீங்க யாரும் அவசரப்பட வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னைக்கு நம்ம இந்த விஷயத்த பத்தி பேசி முடிவெடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? கொஞ்சம் ஆற போடுவோம், மெதுவா பேசலாம்.